ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது ஊழியர்களுக்கான ஒரு செய்தி. இன்றைக்கு எல்லாரும் ஊழியம் செய்கிறார்கள். ஊழியம் செய்வது முக்கியமல்ல. உங்களுடைய ஊழியமும் என்னுடைய ஊழியமும் தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், அதுதான் முக்கியம். இன்றைக்கு ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிற மக்கள் ஏராளம். ஆனால் அங்கீகாரத்தை குறித்து பேசுகிற மக்கள் மிக குறைவு. ஆசீர்வாதங்கள் யார் வேண்டுமானாலும் தரலாம், ஆனால் அங்கீகாரத்தை தேவன் மட்டுமே தர முடியும். திருமறையிலே 2 பேருடைய பலிகள், ஒருவனுடைய பலி அங்கீகரிக்கப்பட்டது, இன்னொரு பலி அங்கீகரிக்கப்படவில்லை. அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதத்தை விரும்புகிறார்கள். சில பேர் சொல்கிறாங்க, ஐ எம் பிளஸ்ட். ஆசீர்வாதமாக இருக்கிற மக்கள் ஊழியர்கள் ஏராளம். இன்றைக்கு நல்ல வசதி, நல்ல கார், நல்ல வீடு, ஜனங்கள், நல்ல காணிக்கை, தே ஆர் பிளஸ்ட். ஆனால் சின்ன கேள்வி, ஆனால் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய ஊழியம். இதுதான் நாளின் செய்தி. ஆசீர்வாதங்களை விட அங்கீகாரம் முக்கியம். தேவன் இஸ்மவேலை ஆசீர்வதித்தார், ஆனால் ஈசாக்கை அங்கீகரித்தார். இதை குறித்து பல செய்திகளை சொல்லியிருக்கிறேன். இந்த நாளின் செய்தி, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊழியன், அதாவது அப்ரூவ்ட் இன் கிரைஸ்ட், அப்ரூவ்ட் பை கிரைஸ்ட், அப்ரூவ்ட் ஃபார் கிரைஸ்ட். கவனமாய் கேளுங்கள். ரோமருக்கு நிருபம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமர் 14:18. இவைகளிலே கிறிஸ்து ஊழியம் செய்கிறவன் முதலாவது தேவனுக்கு பிரியன், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவன். திரும்ப சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருக்கணும், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனாக இருக்கணும். ஆங்கில வேதத்தில் இப்படி பழப்பட்டிருக்கிறது, அப்ரூவ்ட் பை மேன். திரும்ப சொல்லுகிறேன், தேவனுக்கு பிரியம், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டது. இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, தேவனுக்கு பிரியமாக இருந்தால் போதும், மனுஷன் பார்வையில் எப்படி வேணால் இருக்கலாம். இல்லை, தேவனுக்கு பிரியமாய், மனிதனால் அங்கீகரிக்கப்பட்டவனாய். வசனத்தை படிக்க கேளுங்க. தேவனுக்கு பிரியமாய் என்னுடைய ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு சிந்தையும், ஒவ்வொரு செயல்பாடும் தேவனுக்கு பிரியமாய். அது மட்டுமல்ல, மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனாய். அப்போ தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டுமானால் யோவான் 12:26 தேவன் சொன்னார், எனக்கு ஒரு ஊழியம் செய்வானானால், பலவர் வாசித்திருக்கலாம் அந்த வார்த்தை, என்னை பின்பற்ற கடவன். இது எப்படி சொன்னாலும் புரியும். என்னை பின்பற்றுகிறவன் தான் ஊழியம் செய்ய முடியும். என் வார்த்தையை, என் சித்தத்தை, என் விருப்பத்தை, என் நோக்கத்தை, என் உள்ளத்தை அறிந்து கொண்டவன் தான். நிறைய பேர் பின்பற்றுதல் இல்லாத ஊழியம் செய்கிறாங்க. அப்படி செய்யலாம், அதில் அங்கீகாரம் கிடைக்காது. வசனம் சொல்லுகிறேன் கேளுங்கள். ஊழியம் செய்யலாம், ஆனால் அன்பானவளே, தேவனுக்கு பிரியமாக இருக்காது. நினைக்கிறேன், பின்பற்ற கடவன், ஊழியம் செய்ய கடவன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் என்னை பின்பற்ற கடவன். அப்படியானால் பின்பற்று இல்லாமல் ஊழியம் இல்லை. வசனத்தை பின்பற்றுதில்லை, வார்த்தையை பின்பற்றுதில்லை, ஊழியக்காரனுடைய சத்தியத்தை பின்பற்றுதில்லை. பட் they say they are serving the Lord. இல்லை, எல்லோரும் சொல்கிறாங்க, ஒரு கீபோர்டு வாசிக்கணுமா, இசைக்கரை வாசிக்கிறீங்களா, you have to follow the Lord. பின்பற்றுங்கள், அப்புறம் ஊழியம் செய்யுங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, நீ பாடும்போது, நீ இசைக்கரை வாசிக்கும் போது ஜனங்கள் அங்கீகரித்திருக்கிறார்களா? இல்லைன்னு சொல்கிறாங்க, என்னை பரலோகம் அங்கீகரித்திருக்கிறது. இல்லை. ஒரு 3 நபர்களை நான் சொல்லுகிறேன், தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட தேவ ஊழியர்கள். திரும்ப அதுதான் ஆர்டைன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். கவனியுங்கள், தேவன் தான் ஆர்டைன் பண்ணுறாரு, ஆனால் மனுஷர்கள் அங்கீகரிக்கிறார்கள். இன்றைக்கு திரும்ப சொல்கிறேன், மனிதர்கள் அங்கீகரித்திருக்கிறார்களா? இன்றைக்கு எல்லாரும் செல்ஃப் மேட். அவங்களே ரெவரன், அவங்களே டாக்டர், அவங்களே பிஷப். யாரையும் குற்றப்படுத்த விரும்பவில்லை, அது என்னுடைய ஊழியமும் அல்ல. மனிதர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். காலங்கள் சொல்லும், உங்களுடைய கனிகள் சொல்லும், உங்களுடைய வாழ்க்கையை சொல்லும்.
உங்களுடைய கேரக்டரே சொல்லும். திரும்ப சொல்லுகிறேன், நீ அங்கீகரிக்கப்பட்டவர்களா இல்லையா என்பதை காலங்கள் சொல்லும், கனிகள் சொல்லும், கர்த்தர் சொல்லுவார், சுற்றி இருக்கிற மக்கள் சொல்லுவார்கள். அன்பானவர்களே கவனிங்க, ஆண்டு ஊழியம் செய்வது இட்ஸ் a privilege and also it's a blessing. இந்த அநேகருடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே இப்படி சொன்னாலும் புரியும், இது மற்ற வேலைகளைப் போல அல்ல. இட்ஸ் a noble service, an honorable service. இது மேன்மையான ஊழியம், இது மகத்தான ஊழியம். நோபல் பிரைஸ் சொல்கிறாங்க இல்லையா, இட் இஸ் a noble service. கண்ணியமான, பயபக்திக்குரிய, மேன்மைக்குரிய, மாட்சிமைக்குரிய ஒரு ஊழியம். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இதுக்கு அது செய்வதற்கு யூ மஸ்ட் ஹேவ் a noble heart. மேன்மையான இதயங்கள், மேன்மையான எண்ணங்கள், மேன்மையான அந்த லட்சியங்கள். திரும்ப சொல்லுகிறேன், நோபல் சர்வீஸ் பேஸ்ட் ஆன் நோபல் ஆர்ட்ஸ். அந்த கண்ணியமான இதயம். உலகத்தில் கூட சொல்கிறாங்க, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அது யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ ஒரு ஊழியனுக்கு தேவை. கடமை, கண்ணியம், நோபல். அவன் பேச்சில் கண்ணியம் இருக்கணும், வாழ்க்கையில் கண்ணியம் இருக்கணும், நடத்தையில் கண்ணியம் இருக்கணும், அவனுடைய ஒவ்வொரு அசைவிலையும் கண்ணியம் இருக்க வேண்டும். காட் எக்ஸ்பெக்ட் திஸ் நோபல் வேர்ட். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே கவனிங்க, அவனுடைய எழுத்து கூட, அவனுடைய பேச்சு கூட இட் ஷுட் பி நோபல். ஈவன் த வாய்ஸ், அவன் பேசுகிற அந்த வார்த்தைகள் கூட கண்ணியமுள்ள வார்த்தைகள். நீங்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க கண்ணியம் இல்லாத வார்த்தைகள், அவலட்சணமான வார்த்தைகளை பேசுகிற மக்களை பார்க்குறோம். அது எப்படி வந்துடும் சில நேரங்களில். ஆனால் பி கேர்ஃபுல், ஈவன் யுவர் வேர்ட்ஸ் ஷுட் பி வெரி நோபல். உடைய வார்த்தைகள் கூட கண்ணியமாக இருக்கணும் பேசும்போது. திரும்ப திரும்ப அதுதான் மேடை நாகரிகம் இதெல்லாம் சொல்கிறாங்க. எத்தனை பேர் பார்க்குறேன் இன்றைக்கி இருக்கிற நவீன உலகத்தில் விசில், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், உலகத்தினுடைய அந்த ஸ்டைல். நோபல் மினிஸ்ட்ரி மஸ்ட் பேஸ்ட் ஆன் நோபல் ஆக்டிவிட்டீஸ். கண்ணியமான ஊழியம், அதில் ஒரு கண்ணியம் தேவை. ஈவன் யுவர் ட்ரெஸ் ஷுட் பி நோபல். உங்களுடைய உடைகள் கூட உங்கள் கண்ணியத்தை அது பேசும். அன்பானவர்களே திரும்ப நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை நோபல் இன் யுவர் ஃபெய்த். உன்னுடைய ஒவ்வொரு நிலைகளிலேயும் எபிரேயர் 6:10 உடைய ஒவ்வொரு கிரியைகளையும் தேவன் பார்க்கிறார். அவர் மறந்து விடுவதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. இரண்டாவது, தேவன் உங்களை அங்கீகரிக்க வேண்டுமானால் யுவர் சர்வீஸ் ஷுட் பி நாட் ஓன்லி நோபல், இட் மஸ்ட் பி ஹம்பிள். கவனியுங்கள், நோபல் கண்ணியம், ஹம்பிள் என்பது மனத்தாழ்மை. பவுல் சொல்கிறான், நான் மனத்தாழ்மையோடு அவனுக்கு புத்தி சொன்னேன். வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா, நிறைய பாஸ்டர்கள் மனத்தாழ்மையே இல்லை. நான் இந்த ஊழியத்தில் பல நீண்ட பயணம் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் வசதி, கொஞ்சம் பணம், கொஞ்சம் கிருபை, கொஞ்சம் மேன்மை, கொஞ்சம் புகழ், கொஞ்சம் வெளிநாடுகள் இல்லை. பி ஹம்பிள் ஆல்வேஸ், பி நோபல். இரண்டாவது, பி ஹம்பிள். அன்பானவர்களே, இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. ஆண்டவர் திரும்ப திரும்ப யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், யோவான் 13:13, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவ கடுவீர்கள். பி ஹம்பிள். ஆண்டவரும் போதகருமான நானே. இன்னைக்கு துக்கமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த பதவி, அந்த நாற்காலி நிரந்தரம் அல்ல. எந்த நாற்காலியும் யாருக்கும் நிரந்தரம் அல்ல. வாழும் காலங்கள் கொஞ்சம். நானே அப்படி இருந்ததுண்டானால் நீங்களும் ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையாய் கால்களை கழுவுங்கள். இது நம்ம படிக்கிறோம், சில வருஷத்துக்கு வரை செய்கிறோம், பட் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோமா என்ற கேள்வி. நம்பர் 1, பி நோபல், கண்ணியமாக இருங்க. நம்பர் 2, பி ஹம்பிள். என்னுடைய செய்தி என்னவென்றால், உத்தமனாய் வாழ வேண்டுமானால் வேதம் சொல்கிறது அங்கீகரிக்கப்பட்ட ஊழியன். வசந்த படிக்க கேளுங்க, ரோமர், அவன் உத்தமர் என்றும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவன், தேவனுக்கு பிரியமானவன், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவன். செய்தி என்னவென்றால், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊழியம்.
அப்படி அங்கீகரிக்கப்பட்ட சில கதாபாத்திரங்கள், ஒரு 3 கதாபாத்திரங்கள் திருமறையில் இருக்கிறது. 2 பேர் அறியப்பட்டவர்கள், ஒருவர் அறியப்படாதவர். அந்த அறியப்படாதவர் எங்கே இருக்கிறார்? அந்த முதல் மனிதனுடைய பெயர் ரோமர் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஒரு மனிதனுடைய பெயர் இருக்கிறது. அந்த மனிதனுடைய பெயர் அப்பல்லேயு. அப்போலோ அல்ல, அப்பல்லேயு. இவரை குறித்த அதிகமான பின்னணிகள் அறியப்படாவிட்டாலும் அந்த வசனம் எப்படி சொல்கிறது? கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பல்லேயு. என்னுடைய முந்தின செய்திகளிலே கேளுங்கள். வேதாமத்தில் மறைந்திருக்கிற சில உன்னதமான தேவ மனிதர்கள் அதில் பேசியிருப்பேன். இந்த மனிதனை குறித்து அதிகமாக அறியப்படவில்லை. ஆனால் இவனை குறித்து வேதம் சொல்கிறது உத்தமன். எத்தனை பெரிய மேன்மை பாருங்கள். திரும்ப படிக்கிறேன். ரோமர் 16:10 கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பல்லேயு. அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு எல்லாரும் பிரபலமாக இருக்க விரும்புகிறார்கள். பிரபலமாக இருப்பது முக்கியமல்ல, இப்படிப்பட்ட சாட்சியோடு வாழ்வது முக்கியம். கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய, அப்படியான 2 காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் தான் உத்தமனாக இருக்க முடியும். இதை குறித்து திருமறை சொல்லுகிறது, ஆவியான சொல்லுகிறார், பவுலை குறித்து கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனிதனை அறிவேன். யோசித்து பாருங்கள், கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனிதனை அறிவேன். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12:2 இவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனிதனை அறிவேன். அப்படியானால் யோசித்து பாருங்கள், கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்தால் தான் உத்தமனாக வாழ முடியும். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். அப்ரூவ்ட் பை கிரைஸ்ட். தமிழில் இங்கே போட்டிருக்குது 16:10 கிறிஸ்துவுக்குள் அப்ரூவ்ட் இன் கிரைஸ்ட். தலையில் பாருங்கள், அப்ரூவ்ட் இன் கிரைஸ்ட். எத்தனை பெரிய சாட்சி! என் அன்பு ஊழியர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ உத்தமன் பேச்சிலே, நடத்தையிலே, செய்கையில், நம்முடைய பார்வையில், புரியுதுங்களா? அடுத்தவனை ஏமாற்றி பொய் பேசி மிகைப்படுத்தி இல்லை. பேச்சிலே உத்தமம், வாழ்க்கையில் உத்தமம், நடத்தையில் உத்தமம், விசுவாசிகள் மத்தியில் உத்தமம், குடும்பத்தில் உத்தமம், தேவனுக்கு உத்தமம், நீங்கள் சார்ந்திருக்கிற இயக்கத்திற்கு உத்தமம். திரும்ப சொல்லிட்டேன். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துக்குள்ளான உத்தமனாகிய ஒரு பெரிய இட்ஸ் நாட் வெரி பாப்புலர் மேன். அதிகமான பிரபலங்களே இல்லை. இந்த பேர் வேறு யாருக்கு வைக்கப்பட்டிருக்குதா தெரியாது. அப்பல்லேயு. 2வது தேவன் அங்கீகரிக்கிட்ட 2வது மனிதன் 1 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியினால். யோசித்து பாருங்கள், தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடினால். இதை அப்ரூவ்ட் பை காட். முதல்ல சொன்னேன், அப்ரூவ்ட் இன் காட். கிறிஸ்துவுக்குள் அங்கீகாரம், இது கிறிஸ்துவினால் அங்கீகாரம். சற்று நிதானமாக கேளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அங்கீகாரம் அப்பல்லேயு, இது கிறிஸ்துவினால் உண்டான அங்கீகாரம். படிக்கிறேன் கேளுங்கள். தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். என் அன்பு ஊழியர்களே, மனுஷனுக்காக பேசுகிறீங்களா இல்லை தேவனுக்காக பேசுகிறீங்களா? யாரை பிரியப்படுத்துகிறோம்? இன்றைக்கி மனுஷனை பிரியப்படுத்தினா தான் ஊழியமே செய்ய முடியும். மனுஷனை பிரியப்படுத்தினா தான் வாழ முடியும். இல்லை, நீங்கள் உத்தமர் என்று பெயர் பெற வேண்டுமானால் டோன்ட் ப்ளீஸ் மேன். மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டாம், தேவனை பிரியப்படுத்தும். வசனம் சொல்லுகிறது, நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கே. இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அப்ரூவ்ட் பை காட். இந்த நிலங்கள் கூட பார்த்தீங்களா, அந்த அன்அப்ரூவ்ட் லேண்ட் மதிப்பே இல்லை. வீடு கட்ட முடியாது, குடியிருக்க முடியாது, மின்சாரம் கிடைக்காது, தண்ணீர் கிடைக்காது. பட் அப்ரூவ்டு, அதுக்கு கிரயம் செலுத்தணும். புரியுதா உங்களுக்கு? தேவன் கிரயம் செலுத்தாமல் யூ கேன் நாட் பி அப்ரூவ்ட். இல்லாவிட்டால் மயான பூமி. புரியுதா உங்களுக்கு? இல்லாவிட்டால் கேட்பாரற்ற பூமி இல்லை. அப்ரூவ்டு லேண்ட், அப்ரூவ்ட் பிளாட், அப்ரூவ்ட் பாஸ்டர். பவுல் சொல்கிறான், தேவன் எங்களை
உத்தமர் என்று எண்ணி இருக்கிறார். ஒரு சின்ன கேள்வி, இதுதான் ஒரு மிகப்பெரிய சாட்சி. நம்பர் 1, அப்ரூவ்ட் இன் கிரைஸ்ட். 2வது, அப்ரூவ்ட் பை கிரைஸ்ட். 3வது நம்புகிறேன். 3வது 1 தீமோத்தேயு 2:15. 1 தீமோத்தேயு 2:15. அங்கே அந்த வார்த்தை இல்லை, ஆனால் ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ரூவ்ட் அன்டு கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக எங்களை உத்தமர் என்று நாங்கள் மாற்றியிருக்கிறோம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இங்கே அந்த அங்கீகாரம் என்ற வார்த்தை இல்லை, ஆனால் இங்கே அதற்கு இணையான ஒரு வார்த்தை இருக்கிறது. தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் நிலை கொண்டிருப்பது. அது எப்படி சொல்ல உங்களுக்கு புரியும்? வாட் இஸ் அப்ரூவ்ட் பை காட்? தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் என்ன அது தகுதிகள்? நம்பர் 1, தெளிந்த புத்தி. 2வது விசுவாசம். 3வது அன்பு. 4வது பரிசுத்தம். இதுதான் அங்கீகாரத்தினுடைய மூலப்பொருட்கள். திரும்ப சொல்லுகிறேன். நம்பர் 1, தெளிந்த புத்தி. வெரி கிளாரிட்டி இன் அவர் மைண்ட், கிளாரிட்டி இன் அவர் வாக், கிளாரிட்டி இன் அவர் ஸ்பீச். தெளிந்த புத்தி. அடுத்து விசுவாசம், எல்லாம் தெரியும் அது நினைக்கிறேன். அன்பிலே, திரும்ப சொல்லுகிறேன், தேவனோட அன்பு, சக மனிதரோட அன்பு. அடுத்தபடி பரிசுத்தத்தில். பேசுவதல்ல, அது நிலை கொண்டிருந்தால் வேதம் சொல்லுகிறது இதுதான் தகுதியான வாழ்க்கை. இதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அப்ரூவ்ட் அன்டு காட். கவனிங்கள், தேவன் அங்கீகரிக்கப்படத்தக்க ஒரு வாழ்க்கை. திரும்ப படிக்கிறேன். தெளிந்த புத்தி. இதை நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பர் 1, அப்ரூவ்ட் இன் காட், கிறிஸ்துவுக்குள் அங்கீகாரம். 2வது அப்ரூவ்ட் பை காட், 1 Thessalonians 2:4. 3வது அப்ரூவ்ட் அன்டு காட், தேவனுக்கு பிரியமாக இருப்பது, தேவனுக்கு உத்தமனாக இருப்பது. எதில்? அன்பிலே, பரிசுத்தத்திலே, பேச்சிலே, நடையிலே, உடையிலே. கடைசியான சொல்லப்பட்டிருக்கிறது மனிதர்களால் அங்கீகரிக்கப்படுவது, அப்ரூவ்ட் ஆஃப் மேன். திரையில கவனியங்கள், அப்ரூவ்ட் இன் காட், தேவனுக்குள் அங்கீகாரம். 2வது அப்ரூவ்ட் பை காட், தேவனால் அங்கீகாரம். 3வது அப்ரூவ்ட் அன்டு காட், தேவனுக்கென்று எங்களை அங்கீகரித்திருக்கிறோம். எப்படி என்றால் பேச்சிலே, நடத்தையிலே, சிந்தையிலே. கடைசியாக அப்ரூவ்ட் பை மென், மனிதர்களால் ஒரு அங்கீகாரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாளில் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்களாய் நம்ம விசுவாசியை நம்ம நம்பணும். அநேகம் சொல்கிற வார்த்தை, மேடையில் எங்கள் பாஸ்டராக இருக்கிறார், கீழே இறங்கி வந்தோன்னா என்னோட மோசமாயிடுறார். இல்லை, நம்மை உலகம் பார்க்கிறது. சாட்சி சொல்வது முக்கியமல்ல, சாட்சியாய் வாழ்வது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, நீங்கள் கண்டும் கேட்டும் வாசிக்கப்படுகிற நிருபமாக இருக்கிறீர்கள். இவர் லிவிங் எபிசல், நீங்கள் நடமாடும் நிருபம். நீங்கள் நினைக்கலாம், என்னை யாரும் பார்க்கல. இல்லை இல்லை என்பான் எசேக்கியேல் கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலின் மூப்பர்கள் அவரவர் தங்கள் அந்தகாரத்தில் செய்கிற அசுத்தமான அருவருப்புகளை கண்டாயா? நான் கண்டேன். உலகம் அரங்கத்தை பார்க்கிறது, தேவனுடைய அந்தரங்கத்தை பார்க்கிறார். காட் நோஸ் எவ்ரிதிங். போல் சொல்கிறான், நாங்கள் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். அந்த அப்பல்லையும் அந்த மனிதனை குறித்து திருமணி சொல்கிறது, உத்தமனாகிய. பவுலுடைய அந்திம சொல்கிறான், என் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழில் உத்தமன், உத்தமன். இன் இங்கிலீஷ் அப்ரூவ்ட் அன்டு காட். நாளில் என்னுடைய செய்தி, தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஊழியமாய். எவ்வளோ காலம் ஊழியம் செய்தோம் என்று முக்கியம் அல்ல, எப்படி ஊழியம் செய்தோம். ஸ்தேவான் கொஞ்ச நாள் ஊழியம் பண்ணார், ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம். ஆண்டவர் இயேசு 3 ஆண்டுகள் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம். இட் இஸ் நாட் how long we live, how well we live. எவ்வளோ காலம் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்தோம். அங்கீகரிக்கப்பட்ட ஊழியனாய். திரும்ப வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 14ஆம் அதிகாரம்
18ஆம் வசனம். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவருமாய் இருக்கிறார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஊழியம்தான் தேவன் அங்கீகரிக்கப்படும். புயல் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் தேவன் சொன்னாரே, ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை அன்றைக்கு நான் காண்பிப்பேன். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு ஊழியர்களே, நான் பூரணமான என்று சொல்வதற்காக நான் இதை பேசவில்லை. நீங்களும் நானும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியங்களாய், நம்முடைய ஊழியங்கள் அங்கீகரிக்கப்பட்ட, இன்றைக்கு விளம்பரங்கள் ஏராளம். விளம்பரங்களுக்காக அல்ல, பேருக்காக அல்ல, புகழுக்காக அல்ல. அன்பானவர்களே, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியமாய், ஆங்கிலத்தை ஆரம்பத்தில் சொன்னேன், a noble ministry is a royal ministry and it's a humble ministry. It's a great work, grand work. அன்பானவர்களே, it's glorious work. பெரிய வேலை, ராஜரீகமான வேலை, மகத்தான வேலை. அதற்கு நோபல், அந்த ஒர்க்குக்கு நோபல் ஹார்ட் இருக்கணும். எனவே பேச்சிலும் நடத்தையிலும் சிந்தையிலும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ, நாம் மரித்தாலும் நம்முடைய ஊழியங்கள் பேசப்பட அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு வாழ்வோம். தேவன் உதவி செய்வார். உத்தமர் என்று எங்களை விளங்க பண்ணுகிறோம். எனவே ஆரம்ப சொன்னேன், அப்ரூவ்ட் பை காட், அப்ரூவ்ட் இன் காட், அப்ரூவ்ட் ஃபார் காட், அப்ரூவ்ட் பை பீப்புள். ஜனங்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊழியர்களாய் நாம் வாழ அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். எங்களெல்லாம் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்களாய், மனுஷர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்களாய் நாங்கள் வாழ, அதுக்கு எங்களை ஆயத்தம் பண்ண நோபல் ஹார்ட், நோபல் மைண்ட், நோபல் தாட், இந்த மேன்மையான எண்ணங்கள், மேன்மையான சிந்தை, மேன்மையான உணர்வுகள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு சகாயம் பண்ணும். எங்கள் பேச்சிலும், எங்கள் நடத்தையிலும், எங்கள் கற்பிலும், விசுவாசத்திலும், பரிசுத்தத்திலும் ஒரு கண்ணியமான வாழ்க்கை, எங்கள் உடையில் கூட இப்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் மரித்தாலும் எங்கள் ஊழியங்கள் பேசப்படட்டும். தொடர்ந்து எங்கள் ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியங்களாய் வாழ்வோம். இந்தியாவிலே சாதனையாளர்களாக இருப்போம். God bless you. மகனே, வாதை வந்த
அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. ஒருவேளை ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க. ஆண்டவரே வாதைகள் என் கூடாரத்தை அணுகாதபடி என்னை குணமாக்குங்க. ஒவ்வொரு நாளும் விசுவாசமான அறிக்கையை சொல்லுங்க. ஆண்டவரே நான் சுகமானேன், நான் விடுதலையானேன், நான் பலனடைந்தேன், கழுகுகளைப் போல பலன் எனக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நீரே அந்த நோய்களெல்லாம் சுகமாக்கிடும் பரிகாரி, சுகமாக்கிடும் உம் வார்த்தையினால் குணமாக்கிடும் பரிகாரி, சுகமாக்கிடும் உம் வார்த்தையினால் குணமாக்கிடும் பரிகாரி. ஆமென். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.